கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தமிழ்நாடு அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் வழங்கும் வாழ்வு தரும் இயேசு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியானது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தரும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை மாற்றும். இந்த நிகழ்ச்சியானது தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். கவனத்துடன் கேளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல மெய்ப்பன் நீர்தானே, உண்மையாய் நடத்தினீரே. நல்ல மெய்ப்பன் நீர்தானே, உண்மையாய் நடத்தினீரே. விலகாமல் இருப்பவரே, கடைசி வரை இருப்பவரே. விலகாமல் இருப்பவரே, கடைசி வரை இருப்பவரே. ஆராதனை ஆராதனை எங்கள் ஆயுளெல்லாம். ஆராதனை 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 எங்கள் ஆயுளெல்லாம். ஆராதனை நல்ல மெய்ப்பன் நீர்தானே, உண்மையாய் நடத்தினீரே. உள்ளும் புறமும் சென்றிடுவே, மேய்ச்சலை கண்டடைவே. உள்ளும் புறமும் சென்றிடுவே, மேய்ச்சலை கண்டடைவே. தண்ணீரண்டை நடத்துகின்றீ, தாகம் தீர்க்கின்றீ. என்னை தண்ணீரண்டை நடத்துகின்றீ, தாகம் தீர்க்கின்றீ. மெய்ப்பரே மெய்ப்பரே, என்னை நடத்திடும் மெய்ப்பரே. மெய்ப்பரே மெய்ப்பரே, என்னை நடத்திடும் மெய்ப்பரே. ஆராதனை ஆராதனை எங்கள் ஆயுளெல்லாம். ஆராதனை 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 எங்கள் ஆயுளெல்லாம். ஆராதனை நல்ல மெய்ப்பன் நீர்தானே, உண்மையாய் நடத்தினீரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. வருகிற மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு தாம்பரம் மேற்கு மண்டல அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகள் இணைந்து நடத்தும் பெண்கள் முகாம் 2025 ஒரு விசேஷித்த கூட்டம் தாம்பரம் மேற்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து சபைகளின் பெண்கள் இணைந்து நடத்துகிற ஒரு அற்புதமான கூட்டம். பெண்கள் முகாம் 2025 தாம்பரம் மேற்கு மண்டலத்தில் இருக்கிற அனைத்து அசெம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபைகள் இணைந்து ஜாயன் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச், காமராஜபுரம், சென்னை 73 என்கிற விலாசத்திலே இந்த கூட்டம்
காலை 9:30 மணிக்கு துவங்கி 2 மணி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்திற்காக டாக்டர் ராணி ஜெயச்சந்திரன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை சுமந்து வர இருக்கிறார்கள். விசேஷித்த பாடல்கள், குறு நாடகங்கள், வேதவினா போட்டிகள், பல காரியங்கள் இந்த கூட்டங்களில் உண்டு. இந்த பகுதியிலே நீங்கள் இருப்பீர்களானால் இந்த பெண்கள் முகாமிற்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஒன்றிணைந்து இந்த கூட்டத்தில் தேவ நாமத்தை மேம்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் உன்னை ஆஸ்வதிக்கவும் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்தில் வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்று ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தை, ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடவும் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நமக்கென்று கொடுக்கிற அற்புதமான வாக்குத்தத்தம், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தமக்கு நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். உரிமை பாராட்டுங்கள். இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதம் மட்டுமல்ல, இந்த வருடம் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்காக தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் திறக்கிறவர். வெளிப்படுத்தல் 3:7 சொல்கிறது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். இந்த காலவெளியிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வாசலை திறப்பார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வாசலை திறப்பாராக. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் அவர். வெளிப்படுத்தல் 3:8 சொல்கிறது, கர்த்தர் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறார், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே உங்களுக்கு ஒரு புதிய வாசலை திறக்கிறார். கர்த்தர் உனக்காக தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய அற்புதமான கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஆண்டவருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக. இந்த புதிய மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டுங்கள். கர்த்தர் எனக்காக வானத்தை திறப்பார். அப்படியானால் அவருடைய அர்த்தம் என்ன? தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்வார்கள், கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கணும். அர்த்தம் அதுவா? அல்ல. வேதம் என்ன சொல்கிறது? வாசித்து பாருங்கள். நீ கையிட்டு செய்யும் சகல வேலைகளையும் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை வாய்க்க செய்வதன் மூலமாக கர்த்தர் உங்களுக்காக தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்றால் அதுதான் அர்த்தம். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளிலே ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். 128ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்கிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறதே. நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தை பாருங்கள். யோசேப்பு செய்கிற சகல காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்கிறார் என்று போத்திபார் கண்டு, நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் வாய்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். 37ஆம் சங்கீதத்தினுடைய 5ஆம் வசனம் அதைத்தானே சொல்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என் காரியம் ஏன் வாய்க்கவில்லை? எதை தொட்டாலும் தடை, எதை தொட்டாலும் நஷ்டம், எவ்வளவு சம்பாதித்தாலும் பொத்தலான பையில் போடுகிறது போல இருக்கிறது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை உங்களுக்காக திறப்பார். அதனுடைய அர்த்தம்,
நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பது நிமித்தம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுகிறார் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அர்த்தத்தோடு, அந்த கண்ணோட்டத்தோடு கர்த்தர் எனக்காக வானத்தை திறப்பார். நான் செய்கிற வேலைகளிலே உண்மையாய் இருக்கும் பொழுது, நான் செய்கிற வேலை சின்ன வேலையோ பெரிய வேலையோ அதில் உத்தமமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க செய்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் அதனுடைய அர்த்தம். ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திலும் ஒரு கட்டளை உண்டு என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், கர்த்தர் உனக்காக தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். கர்த்தர் வானத்தை திறப்பார் என்பது வாக்குத்தத்தம். கட்டளை என்ன? உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை நிறுத்தி நிதானமாய் வாசித்து பாருங்கள். அந்த அதிகாரத்தினுடைய திறவுகோல் வார்த்தை தான் அந்த வாக்குத்தத்தத்திற்கு கட்டளையாக அமைகிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தினுடைய திறவுகோல் வார்த்தை என்ன? செவி கொடுப்பாயானால். உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்திலே வருகிற வார்த்தை செவி கொடுத்தால், செவி கொடுப்பாயானால். அப்படியானால் செவி கொடுக்கிற தன்மை, கீழ்ப்படுகிற தன்மை தான் கட்டளையாக அமைகிறது. இந்த காலை வேளையிலே இந்த வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டுகிற நீங்கள், வாக்குத்தத்தத்தை விட கட்டளைகளுக்கு, தேவ சத்தத்துக்கு உண்மையாய் நீங்கள் செவி கொடுத்து பாருங்கள். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளிலே கர்த்தர் ஒரு விருத்தியை தருவார். கர்த்தர் ஒரு விருத்தியை தருவார். அதுதான் அதனுடைய அர்த்தம். ஈசாக்கு கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதித்து 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 26:13 சொல்கிறது, ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானானே. எதனால்? அவன் கையிட்டு செய்கிற வேலைகளை தேவன் ஆசீர்வதித்ததினால். ஹல்லேலூயா. கட்டளை செவி கொடுப்பாயானால் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். ஆமென். எப்படியெல்லாம், எவற்றுக்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வானத்தை திறப்பார்? இந்த காலவெளியிலே தியானிக்க போகிறோம். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு செவி கொடுத்தால். இஃப் யூ லிசன். ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் வானத்தை திறப்பார். எவற்றுக்கெல்லாம் ஒரு விசுவாசி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதை பரிசுத்த வேதம் உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலிருந்து 3 காரியத்தை சொல்கிறேன். நம்பர் 1, சத்தத்துக்கு செவி கொடுத்தால். நம்பர் 2, சித்தத்துக்கு செவி கொடுத்தால். நம்பர் 3, சுத்தத்திற்கு செவி கொடுத்தால் கர்த்தர் உனக்காக தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. நம்பர் 1, முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், சத்தத்துக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் உங்களுக்காக வானத்தை திறப்பார். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனத்திலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். செவி கொடுப்பது ஒரு மேலான அனுபவம், உண்மையாய் செவி கொடுப்பது அதைவிட மேலான ஒரு அனுபவம். 145ஆம் சங்கீதத்தினுடைய 18ஆம் வசனம் என்ன சொல்கிறது? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறாரே. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தான், உனக்கு கர்த்தர் வானத்தை திறப்பார். ஹல்லேலூயா. ஐயோ, எங்கு திரும்பினாலும் அடைக்கப்பட்டிருக்கிறதே, எந்த பக்கத்தில் திரும்பினாலும் வாசல் அடைபெற்றிருக்கிறது, எந்த பக்கத்தில் திரும்பினாலும் தடையாய் இருக்கிறதே, தொட்டதெல்லாம் தடையாய் விளங்குகிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிற அன்பு தாயாரே, புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதரா, எந்த பக்கத்தில், எந்த இன்டர்வியூக்கு எங்க போனாலும், இன்டர்வியூல நல்ல பெர்ஃபார்ம் பண்ணாலும் எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற வாலிப மகனே, அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் வானத்தை திறப்பார் என்று பரிசுத்த வேதம் இந்த இடத்திலே சொல்லுகிறது. அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதை தேவன் விரும்புகிறார். 1 சாமுவேல் 15:22 வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும்
ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்கிறார், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் தேவனுக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலை தேவன் விரும்புகிறார். அந்த சத்தத்தை கேட்கிற வாலிப மகளே, வாலிப மகனே, உன்னுடைய பலியை விட கர்த்தருடைய கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை தேவன் அதிகமாக எதிர்பார்க்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இளம் ஊழியக்காரரே, உன்னுடைய ஊழியக்காரனுடைய கரத்திலே அடங்கி இருந்து ஏற்ற நேரத்திலே கர்த்தர் உயர்த்தும்படி கர்த்தருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருந்து ஊழியக்காரருடைய ஆலோசனைகளுக்கு உட்பட்டு நட அவசரப்படாதே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். பொல்லாத சத்ருவின் பேச்சுக்களை, தீ ஆலோசனைகளை கேட்டு உன் சபையை விட்டு விலக வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்காதே. அடங்கியிரு. தேவ சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடு. சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு புதிய வாசலை உங்களுக்காக திறப்பாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். குடும்பத்தில் இருக்கிற எல்லா தடைகள், திருமண தடைகளை கர்த்தர் விளக்குவாராக. குழந்தை பாக்கிய இன்மை தடைகளை விளக்குவாராக. கர்த்தர் உனக்காக வானத்தை திறப்பார் என்ற வார்த்தையின்படி இந்த ஆசீர்வாதம் எதன் அடிப்படையில்? சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது, தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது. ஆமென். இரண்டாவது, சித்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் உனக்காக வானத்தை திறப்பார். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 9-10 ஆகிய வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டதென்று பூமியில் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உபாகமம் 28:9-10 ஆகிய வசனத்திலே உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு, அந்த வார்த்தைகளை கூர்ந்து கவனித்து பாருங்கள். தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். உபாகமம் 28:9 அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கிற அனுபவம் எதை காட்டுகிறது? அவர் சித்தத்தை செய்வதை காட்டுகிறது. அவருடைய சித்தம் செய்வதை காட்டுகிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, அவர் சித்தம் செய்வதென்றால் என்ன? தேவ கட்டளையை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கிற அனுபவம் அவர் சித்தம் செய்வதை காட்டுகிறது. ஆகவேதான் சொன்னேன், சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது வானத்தை திறக்கிறவர், சித்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது வானத்தை திறக்கிறவர். மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் 28, 29, 30, 31 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்தில் ஒரு தகப்பன் தன்னுடைய மூத்த மகனை பார்த்து, இன்றைக்கு என்னுடைய திராட்சை தோட்டத்தில் நீர் போய் வேலை செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது மூத்த மகன் மாட்டேன் என்று மறுத்து பின்பு மனஸ்தாபப்பட்டு திராட்சை தோட்டத்தில் போய் வேலை செய்தான் என்று அந்த வசனம் சொல்கிறது. மூத்த மகன் மறுத்ததுனால இளைய மகனை பார்த்து, நீ என்னுடைய திராட்சை தோட்டத்தில் போய் நீ வேலை செய்ய வேண்டும். மத்தேயு 21:30 இளையவனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு இளையவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. அப்பா நினைச்சாரு, அந்த மூத்த பையன் எவ்வளவு மோசமா இருக்கிறான், நான் சொல்லியும் போக மாட்டேன்னு சொல்லிட்டானே. ஆனா இளையவன் சொன்ன உடனே போறேன்னு சொன்னானே, எவ்வளவு நல்ல பையனா இருக்கிறான்னு நினைச்சிட்டு வயல்ல இந்த நேரத்தில் வெயிலின் உஷ்ணத்தில் எப்படிதான் இளைய பிள்ளை வேலை செய்தோ கஷ்டப்பட்டுன்னு சொல்லி வயல் வழியாக போகும்பொழுது இளைய மகனை ஆவலா அந்த கண்ணு தேடுனா மூத்த மகன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். தகப்பன் மூத்த மகனை பார்த்த பொழுது
அவனுடைய உள்ளம் அகமகிழ்ந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படிதானே? இளைய மகன் போகிறேன்னு சொன்னான், ஆனா போல. மூத்த மகன் போக மாட்டேன்னு சொன்னான், ஆனா மனஸ்தாப்பட்டு போனான். ஆண்டவராக இயேசு பரிசேயரை பார்த்து, சதுசேயரை பார்த்து கேட்கிறார், இந்த 2 பேரில் யார் தேவ சித்தம் செய்தவன் என்று கேட்கும் பொழுது மூத்தவன் என்று அவர்கள் சொன்னார்கள். பாருங்கள், தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் பொழுது அதுதான் செவி கொடுக்கிறவர்கள், தேவ சித்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு வானத்தை திறப்பார். ஹல்லேலூயா. யாக்கோபு 1:22 அதைத்தானே சொல்கிறது, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 7:21 சொல்கிறது, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே, அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரே. உபாகமம் 28:10 சொல்கிறது, உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். 1 தெசலோனிக்கேயர் 4:3 சொல்கிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவ சித்தமாய் இருக்கிறது. ஆகவேதான் சொன்னேன், சித்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவ சித்தம். அப்பொழுது கர்த்தர் உன்னை தமது ஜனங்களுக்குள்ளே பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது பூமியின் ஜனங்கள் உன்னை கண்டு பயப்படுவார்கள். இவன் தேவனுடைய பரிசுத்தன் என்று பயப்படுவார்கள். அல்லேலூயா. அதைத்தான் உபாகமம் 28:7 சொல்கிறது, உனக்கு எதிராக ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். தேவன் உங்கள் மேல அந்த பரிசுத்த ஜனம் என்கிற முத்திரையை கர்த்தர் உங்கள் மேல வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனுக்குரியவர்கள். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, வாலிப மகனே மகளே, நீ கர்த்தருக்குரியவன், கர்த்தருக்குரியவள். சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது எப்படி கர்த்தர் வானத்தை திறப்பாரோ, சித்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது உனக்காக கர்த்தர் வானத்தை திறப்பார். அல்லேலூயா. ஆமென். 3வது, சுத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு வானத்தை திறப்பார். ஆமென். என்னுடைய 3வது தலைப்பு சுத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது. உபாகமம் 28:13-14 ஆகிய வசனங்களை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். எத்தனை அற்புதம் பாருங்கள். இந்த வார்த்தை என்ன சொல்கிறது? உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல். ஆமென். அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்காம பரிசுத்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவர் பரிசுத்தர், நீங்கள் அவரை போல பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் சொன்னேன், சுத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது. நான் இன்றைக்கு உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளும்படி அந்த வார்த்தைகளை விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறான். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டிய நீ அந்த கட்டளையை கை கொள்ளாம வேறே தேவர்களை சேவிக்கும்படி வலதுபுறம் இடதுபுறம் சாய்வாயானால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் பரிசுத்தரை நோக்கி பார்த்தால், சுத்தத்திற்கு பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தால், ஆகவேதான் சொன்னேன், சுத்தத்துக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை உங்களுக்காக திறப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமம் 28:14 அதனை சொல்கிறது, அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். கொலோசியர் 3-ம் அதிகாரம் முதல் 2 வசனம் சொல்கிறது, பூமிக்குரியவைகளை அல்ல
மேலானவைகளை நாடுங்கள், தேடுங்கள். மேலானவைகள் பரிசுத்தத்தை காட்டுகிறதே. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவ சித்தமாய் இருக்கிறது என்று 1 தெசலோனிக்கேயர் 4:3 வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:15-16 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள். வேறே தேவர்களை சேவிக்கும்படி வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பாருங்கள். எபிரேயர் 3:1 பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியர் அப்போஸ்தலருமாகி இயேசுவை நோக்கி பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. எபிரேயர் 12:3 சொல்கிறது, இவ்விதமான பாவிகளால் தமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட பலவிதமான விபரீதங்களை சகித்த இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. எபிரேயர் 12:1 சொல்கிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. சுத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் உனக்காக தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. நீ அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். அதனால தான் சொன்னாரு, நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன். தலை எப்பவுமே மேலே இருக்கக்கூடியது. நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன். கர்த்தர் உங்களை மேலே வைக்கணும்னு தான் விரும்புகிறார். நீங்க கீழே போக வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தம்முடைய பிள்ளைகளை தேவன் மேன்மைப்படுத்துவார். அதைத்தான் உபாகமம் 28:1 சொல்கிறது, பூமியில் உள்ள சகல ஜனத்திலும் கர்த்தருனை மேன்மையாக வைப்பார். இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப மகனே மகளே, கர்த்தருனை மேன்மையாக வைப்பார். எப்பொழுது? சுத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது. செவி கொடுத்தல் எத்தனை முக்கியமானது. இந்த காலை நேரத்தில் தேவனுக்கு செவி கொடுக்கிற அனுபவம், கர்த்தர் உனக்காக தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அந்த வாக்குத்தத்தத்தினுடைய கட்டளை செவி கொடுக்கும் பொழுது ஒரு விசுவாசி எப்படியெல்லாம் செவி கொடுத்தால் கர்த்தர் வானத்தை திறப்பார் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். நம்பர் 1 சத்தத்துக்கு செவி கொடுத்தால், நம்பர் 2 சித்தத்துக்கு செவி கொடுத்தால், நம்பர் 3 சுத்தத்துக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் உனக்காக தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். ஆமென். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமானது வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் வாழ்வு தரும் இயேசு என்கிற நிகழ்ச்சியில தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற அனுபவங்களை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்களை திறப்பீராக. உமது நாமத்தினாலே உமது அடியான் உம்முடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையில் உமது அடியான் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். வாழ்வு தரும் இயேசு என்கிற நிகழ்ச்சியில தங்களை உமக்கு அர்ப்பணிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய கையின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக உம்முடைய உன்னத கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்வு தரும் இயேசு என்கிற நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எமது ஊழியங்கள் வேதாகம கல்லூரிகள் AGTBC மதுரை, MABC சென்னை, ட்ரினிட்டி KP வலசை, AG சிறுவர் ஊழியம், கிறிஸ்துவில் ஸ்தானிகள் அதாவது வாலிபர் ஊழியம், CA மாணவர்கள் ஊழியம், SFC ஆண்கள் மற்றும் பெண்கள் ஐக்கியம், பரிபூரண ஜீவன் பத்திரிகை ஊழியம், AG மிஷனரி ஊழியம். எமது தரிசனம் கிராமங்கள் தோறும் சபைகள் தோறும் பயிற்சி மையங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள ரெவரன் ஐ. கிறிஸ்துதாஸ், எண் 1 டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கரணை, சென்னை 600100. செல்போன் 9841298009 மற்றும் 9551181198. இமெயில் ichristdas@yahoo.co.in.